எப்படி விக்கல் நினைச்சு பாத்தீங்களா? எப்படி என்ன விக்கல் நினைச்சு? அட சொல்லுங்க அண்ணி. அது ஒண்ணு இல்லடா வாலு, அண்ணன் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த, அதான் விக்கல் நின்றுச்சு. அதான் என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாது, நீ சாப்பிடு. எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். யாடி நீ பேசாம சாப்பிடு. என்னாச்சு கல்பனா? எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? பாட்டி, இப்போ அன்னிக்கு விக்கல் வந்துச்சு, தண்ணி குடிச்சும் நிக்கல. அத அண்ணன் ஸ்டாப் பண்ணா. எப்படி பண்ணான்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். என்னப்பா பண்ண? இவன் எதுக்கு இவ்வளவு வைக்கப்படுறான்? அத நீங்க ஸ்ரீஜா கிட்டே கேளுங்களேன். என்ன ஸ்ரீஜா பண்ணா? சொல்லு ஸ்ரீஜா, பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லு. அத ஆண்டி சொல்லுவாங்க. ஐயோ, நம்மள கோத்து விட்டுட்டாளே. இப்ப நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? சந்திரிகா, சொல்லு, எப்படி விக்கல நிறுத்தினா? அதுவா? அம்மா, அது ஒண்ணு இல்ல. விக்ரம் டேபிள் மேல கத்தி எடுத்து கொத்துனானா, அத பார்த்த உடனே பயத்துல ஸ்ரீஜாவுக்கு விக்கல் நின்னுடுச்சு. ஓ, அவ்வளவுதானா? யாழினி, டவுட் கிளியர் ஆயிடுச்சா? பாட்டியை எப்படியாவது பிரீத்தி கூட பேச வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஏ பாலு, உனக்கு உங்க ஸ்கூல்ல நாளைக்கு விடுகதை போட்டி இருக்குன்னு தானே சொன்னேன். அதுக்கு பிடிக்காம என்ன கேள்வி உனக்கு? நான் எப்போ கேட்டேன்? எப்படி விக்கல் நின்னுச்சுன்னு கேட்டல? ஆமா. அப்ப நீ படிக்கல. நீ தானே சாப்பிடும்போது படிக்க வேணாம்னு சொன்ன. சொன்ன. இப்ப கூட அப்படி நீ என்னதான் படிச்சிருக்கன்னு பார்க்கலாம். நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு, சரியா? சரி. எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல், அது என்ன? ஐயோ, எனக்கு மறந்து போச்சே. இந்த கேள்விக்கு கூட உனக்கு விட தெரியல. என்னத்த நீ படிச்ச? சரி கிருவா, நீ சொல்லு. படிச்சிருக்கேன், ஆனா பதில் தெரியல. வேஸ்ட். ஆண்டி நீங்க?
விக்ரம். ஸ்ரீஜா உனக்காச்சும் தெரியுமா? நோ ஐடியா. அங்கிள் நீங்க சொல்லுங்க அங்கிள். எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல், அது என்ன? மாப்பிள, எனக்கு இது ஒண்ணுத்துக்கு தான் மாப்பிள விட தெரியல. ஏன்னா நான் படிக்கல. சரி போங்க. பிரீத்தி நீ சொல்லு. அவளுக்கு மட்டும் தெரியவா போகுது? அது ஸ்ரீஜா. இருங்க இருங்க, நான் இன்னும் முழுசா பதில் சொல்லல. ஸ்ரீஜாக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒண்ணு வந்துச்சு, அதுதான் விட. விக்கல் தானே? ம். ம். பிரீத்தி ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அவ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யாழினி நல்ல மார்க் வாங்குறா. அவளுக்கு விட தெரியாம இருக்குமா? ஓ அப்படியா? அப்போ நான் ஒரு விடுகதை கேக்குறேன், ஆன்சர் பண்ண சொல்லுங்க. கேளு. வெள்ளாடை உடுத்திய மஞ்சள் மகாராணி, அவள் யார்? இதுக்கு யாழினியே பதில் சொல்லிடுவா. அவ சொல்றது இருக்கட்டும், நீ சொல்லு பாப்போம். முட்டை. கரெக்ட். சரி, நான் கேக்குறேன், பதில் சொல்லு. காலில் தண்ணீர் குடிப்பான், தலையில் முட்டையிடுவான், அவன் யார்? தென்னை மரம். கரெக்டா சொல்லிட்ட பிரீத்தி. பிரீத்தியை யாரால ஜெயிக்க முடியும்? ஏன் பிரீத்தியை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, எங்க பாட்டி இருக்காங்க. பாட்டி நீங்க ஜெயிச்சு காட்டுங்க பாட்டி. டேய், என்ன ஏண்டா இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா, போட்டின்னு வந்துட்டா போட்டி தான். நீங்க விளையாடுங்க. ஏ, ஐயோ போட்டியெல்லாம் வேணாம். நீ சும்மா இரு பிரீத்தி. சரி ஓகே. ஓகே, நான் உங்க 2 பேத்துக்கும் 5 விடுகதை கேட்பேன். அதுல யார் அதிக விடுகதைக்கு பதில் சொல்றாங்களோ அவங்க தான் வின்னர். அம்மா தான் வின் பண்ணுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பாட்டி கிட்ட கேக்குறேன். பாட்டி, எத்தனை தடவை சுத்தினாலும் தலை சுத்தாது, அது என்ன? ஃபேன். கரெக்ட். பிரீத்தி, இப்ப நீ. ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி, அது என்ன? நோஸ். கரெக்ட். பிரீத்தி, பாட்டி 5 விடுகதைக்கு பதில் சொல்லிட்டாங்க, நீ 4 விடுகதைக்கு பதில் சொல்லிருக்க. இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா மறுபடியும் ஒரு போட்டி நடக்கும். ஓகே,
உணவெடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான். அவன் யார்? ஆ, அது எனக்கு தெரியல, மறந்து போச்சு. ஐயோ. ஓ பாட்டி, உங்களுக்கு தெரியுமா? அகப்பை. கரெக்ட் ஆன்சர். கரெக்ட். அப்ப பாட்டி தான் வின்னர். சூப்பரு. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. ம், சூப்பர். நல்லா சாப்பிடுங்க அத்தை. மாப்பிள்ளை. சரோஜா, சரோஜா, என்னையா? இந்த வீடு 1 ஏக்கர் கிட்ட இருக்குமா? அதுக்கும் மேலேயே இருக்கும்யா. ஹம், ஆனா பாரு, இவ்ளோ பெரிய வீட்ல நாம தரையில படுத்து கிடக்குறோம். நானே சொல்லலாம்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஹம், எல்லாம் நம்ம விதி. இது விதி இல்ல, எல்லாம் ஸ்ரீஜா பண்ண சதி. ஆ, அவ அந்த சந்திரிகா கூட சேர்ந்து பண்றதெல்லாம் பார்த்தா வேலை முடிஞ்சதும் ஸ்ரீஜா லட்சக்கணக்குல சந்திரிகா கிட்ட மீட்டரை போட்டுட்டு நமக்கு ஒரு 10,000 20,000 கொடுத்து விரட்டி விட்டுட்டு கம்பி நீட்டிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம வேற என்ன பண்ண முடியும்? நமக்கும் ஏதாவது பெருசா வேணும்ல. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேளு. என்ன? இங்க வா. இவங்களை எல்லாம் பார்த்தா ஆ, பரம்பரை பணக்காரங்க மாதிரி தெரியுது. ஆ, கண்டிப்பா இவங்க கிட்ட ஆ, பாரம்பரிய நகைங்க நிறைய இருக்கும். ஆ. அதுல கொஞ்சம் அடிச்சிட்டாலே போதும், நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். அது எல்லாம் சரிதான். ஆனா கொள்ளையடிச்சிட்டு தப்பிக்க முடியாம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா? நமக்கு என்ன இதெல்லாம் புதுசா? ஆ? நகை அடிச்சு மாட்டிக்கிட்டா என்ன ஆக போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா ஜெயில போடுவாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்க போறோம், அவ்வளவுதான். ஆனா இந்த விஷயத்துல நாம மட்டும் மாட்டிக்காம தப்பிச்சிட்டா நம்ம லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இத நம்ம சரியா பண்ணுவோமா? யோ, சரியா பண்ணுவோம்யா, நம்பு. சரி, இத நம்ம எப்ப பண்ண போறோம்? நிச்சயதார்த்தத்தப்போ மொத்த நகையும் வெளியில வரும். அத நாம நமக்கு சாதகமாக்கிட்டு நகை அடிச்சிட்டு ஓடிடலாம். சூப்பர். அம்மா, பிரீத்தி, சாப்பிடும்போது விடுகதை போட்டியில நீ எனக்காக வேணும்னே தானே விட்டு கொடுத்த. இல்லம்மா, உண்மையாவே எனக்கு பதில் தெரியல. நீ பொய் சொல்ற. எனக்கு தெரியும், எனக்காக தான் நீ விட்டு கொடுத்துருக்க. அது நீங்க என்னைக்குமே யார்கிட்டயும் தோத்து போயிடக்கூடாதும்மா, அதுக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன். பிரீத்தி, நீயும் இந்த ரூம்ல இருக்க. உன் ரூம் என்னாச்சு? அது ஸ்ரீஜாவும் உங்க ஃபேமிலியும் படுக்கிறதுக்கு சரியான ரூம் இல்லம்மா.
எனக்கு எங்கனாலும் ஓகே தான். நான் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துப்பேன். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பி வந்தவங்கள அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொன்னா உங்க கௌரவம் என்ன ஆகும்? அதான் நான் மாறிட்டேம்மா. எப்படியோ பாட்டியும் பிரீத்தியும் பேசிட்டாங்க. சித்தி பிரீத்தி போட்டியை விட்டு கொடுப்பான்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே? வாங்க. அவங்கள விட. ஆமா சித்தி, என்னைக்கும் பாட்டி தூக்கணும்னு பிரீத்தி நினைக்கவே மாட்டா. ம், அதை நினைச்சுதான் நான் விளையாடவே வச்சேன். நான் நினைச்ச மாதிரி அவளும் விட்டு கொடுத்துட்டா, பாட்டியும் பேசிட்டாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத அந்த ஸ்ரீஜா பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். இப்பவே அதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னவோ பண்ணு போ. வா. பாத்தீங்கல்ல? கூல் 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 கூல். வாங்க வாங்க வாங்க. ஆண்டி, எனக்கு தெரியும் நீங்க நேரம் இங்கே தான் வருவீங்கன்னு. நான் எப்படி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்தேன்னு பாத்தீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் பிரீத்தியும் இந்த வீட்டு விட்டு போக மாட்டா. பாட்டி கிட்ட இருந்து உங்களால அவளை பிரிக்கவும் முடியாது. நான் இப்பவும் சொல்றேன் ஸ்ரீஜா, நீயா மரியாதையா போனா உனக்கு நல்லது. இல்ல நான் போக வைப்பேன். பார்க்கலாம். ஆ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். போய் ஏதாவது ஒரு நல்ல திட்டமா பெருசா போடுங்க. ம், போங்க. இவங்களை யோசிக்க விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும். ஐயோ பாஸ். சொல்லுங்க பாஸ். வீரபாகு, நாளை காலையில நான் சொல்ற இடத்துக்கு வா. ஓகே பாஸ். இப்போ இந்த கெட்டப்ல வரணும். நீ வா முதல்ல, அப்புறம் என்ன கெட்டப்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே பாஸ். ஓகே.